Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இயக்குநரகம் சார்பாக அரசு ITI பயிலும் மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன 2022ஆம் ஆண்டுக்கான. அதற்காக எப்படி நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம், யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு. இங்க தான் 2022ஆம் ஆண்டுக்கான ITI அட்மிஷன் விண்ணப்பங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்றது. இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டாவே இந்த வெப் பேஜுக்குள்ளாடி வந்துடலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க கீழே ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ITI அட்மிஷன் கிளிக் ஹியர் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் 20/7/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே புதுசா ஒரு வெப் பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல டீடைலா கொடுத்திருக்காங்க. தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 2022 பொது அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக படிக்கவும், விளக்க கையேட்டினை கவனமாக படித்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வது எப்படி என்பது தொடர்பான வழங்கப்பட்டுள்ள வீடியோ மற்றும் கையேட்டினை கவனமாக பார்வையிட்டு அதன்பின் பூர்த்தி செய்யவும். குறிப்பிட்டுள்ள அனைத்து பதிவுகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும். அனைத்து அசல் சான்றிதழ்களும் சேர்க்கையின் போது தொழிற்பயிற்சி நிலையத்தில் சமர்ப்பிக்க தயாராக வைத்திருக்க வேண்டும். அசல் சான்றிதழ்கள் இல்லாத பட்சத்தில் சேர்க்கைக்கு தகுதியற்றவராக கருதப்படுவர். பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து தகவல்களின் உண்மை தன்மைக்கு விண்ணப்பதாரரே முழு பொறுப்பாவார். பூர்த்தி செய்த விவரங்கள் தவறு என்று தெரிய வரும்போது தங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நிராகரிக்கப்படும். விண்ணப்பம் பதிவு செய்யும் போது கீழ்காணும் ஆவணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நெய்ம், விண்ணப்பதாரரின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண், வேலிட் யூனிக் இமெயில் ஐடி, அப்புறம் பிறந்த தேதி, ஜாதி விவரங்கள், ஆதார் எண், முன்னுரிமை இடஒதுக்கீடு, முன்னாள் ராணுவத்தினர், முன்னாள் ராணுவ வீரரின் மகன் மகள், அந்த மாதிரி சர்டிபிகேட், மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்டிபிகேட், மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தில் பெற்றோர், ஆதரவற்றோர், இந்த மாதிரி முன்னுரிமை இடஒதுக்கீடு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி சான்றிதழ்கள் உங்க கையில இருக்கணும். அப்புறம் இணைய வழியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்தியதற்கான தேவையான விவரங்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோர் மற்றும் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பதிவு செய்ய வேண்டும். கீழ்காணும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யும் போது ஸ்கேன் செய்து JPEG வடிவத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட், மாற்றுச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், இடஒதுக்கீட்டிற்கான ஆவணங்கள், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 1 மற்றும் சிக்னேச்சர் ஆகிய ஆவணங்களை ஸ்கேன் செய்து JPEG வடிவத்தில் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டோ 50 KB to 100 KB உள்ளாடி இருக்கணும். அந்த சைஸ் கொடுத்திருக்காங்க. EMIS நம்பர் அவைலபிள் இன் ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இனி எது எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இங்க உங்க வேலிட் மின்னஞ்சல் எழுதணும், உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும், அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும், அப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர் எழுதணும். எழுதி இந்த கேப்சாவையும் இங்க என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நவ் கொடுத்துருங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துருச்சு, ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் லோகின் அப்படின்னு சொல்லிட்டு. இனி நம்ம லோகின் பண்ணணும். நீங்க கொடுத்த இமெயில் ஐடியும் அல்லது மொபைல் நம்பர், அப்புறம் நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணிட்டு லோகின் கொடுத்துருங்க. நம்ம லோகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி வருது, வெரிஃபை OTP அப்படின்னு சொல்லிட்டு, சென்ட் யுவர் இமெயில் அல்லது யுவர் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மொபைலுக்கும் உங்க இமெயிலுக்கும் ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP எங்க என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. OTP-யை வெரிஃபை பண்ண உடனே அப்ளிகேஷன் பேஜ் வந்துருச்சு. இதுல 5 ஸ்டெப்பா இருக்கு, 6 ஸ்டெப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் குவாலிஃபிகேஷன் இன்ஃபோ, அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட், அப்புறம் சாய்ஸ் செலக்ஷன், அப்புறம் ப்ரீவியூ, அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட். நம்ம இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி குவாலிஃபிகேஷன் இன்ஃபோ நம்ம என்டர் பண்ணணும். பிரியாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதேனும் முன்னுரிமை கோருகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, முன்னுரிமை கோருகிறீர்கள்னா கலந்தாய்வின் போது உரிய சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் கேண்டிடேட் தனிப்பட்ட விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரரின் பெயர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்தது வந்துருச்சுங்க. அப்புறம் பாலினம் செலக்ட் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணணும், ஏஜ் 1 ஆகஸ்ட் 2022 படி உங்க வயசை இங்க என்டர் பண்ணணும். அப்புறம் தந்தை பாதுகாவலர் பெயர், மதர் பெயர், அப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, சாதி கேட்டிருக்காங்க, ஆதார் எண் கண்டிப்பா எழுதணும், ஆதார் எண் இங்க என்டர் பண்ணணும். அப்புறம் மின்னஞ்சல் முகவரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மின்னஞ்சல் முகவரி இங்க வந்துருச்சு. அப்புறம் லேண்ட்லைன் நம்பர் ஏதாவது இருந்தா கேக்குறாங்க, அது ஆப்ஷனல் தான், கண்டிப்பா கிடையாது. மொபைல் நம்பரும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் இங்க வந்துருச்சு. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஏதாவது கேக்குறாங்க, இருந்தா கொடுங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்க முழு முகவரியும் இங்க என்டர் பண்ணிருங்க. அஞ்சல் குறியீடு உட்பட உங்க முகவரியை கிளியரா என்டர் பண்ணுங்க. தாலுகா, மாவட்டம் எல்லாமே செலக்ட் பண்ணணும். அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிருங்க. அப்புறம் உங்க போட்டோ
ஒன்னு இங்க ப்ரௌசர் பண்ணி அப்லோட் பண்ணணும். கொடுத்திருக்கக்கூடிய சைஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி சைஸ்ல இங்க உங்க போட்டோவை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சிக்னேச்சரையும் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. அப்புறம் கண்டினியூ அண்ட் சேவ் கொடுங்க. அதுக்கு பிறகு உங்க குவாலிஃபிகேஷன் இன்ஃபோ சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிரும். அப்புறம் அப்லோடு டாக்குமெண்ட்டும் சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிரும். அதுக்கு பிறகு சாய்ஸ் செலக்ட் பண்ணணும். உங்க ஊர்ல உங்களுக்கு எந்த மாவட்டத்துல எந்த ஐடிஐ பிடிச்சிருக்கு அப்படிங்கறத அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணணும். ப்ரீவியூ பண்ணி சப்மிட் பண்ணிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். எவ்வளவு பேமெண்ட் கேட்டிருக்காங்களோ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கு எவ்வளவு பேமெண்ட் வருதோ அவ்வளவு பேமெண்ட் ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா உங்க டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னு பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. நீங்க கவுன்சிலிங்காக போகும்போது அந்த அப்ளிகேஷனை காட்ட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சர்டிபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களுக்கு சீட் செலெக்ஷன் ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.